நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 2026 வருகிற சட்டமன்ற தேர்தலுடைய காரணத்தினால நகைக்கடன் எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆக போகுது, இதற்கான பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எப்போ வெளியிட போகுது தமிழக அரசு, தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுமா, தேர்தலுக்கு பிறகு வெளியிடுமா அப்படின்ற ஒரு ஆல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி எப்படா இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது நிறைய பெண்களுடைய ஒரு எண்ணமாகவே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற பெண்களுக்கு, கிராமப்புற வங்கிகளில் நகையை வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கடந்த 2021 தேர்தலில் நமக்கு நகைக்கடன் அப்படின்றது தள்ளுபடி ஆகுச்சு. கிட்டத்தட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடனை தள்ளுபடி பெற்றோம். அதே போல் இந்த தடவை பார்த்திங்கன்னா 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா பெண்களும் எல்லா குடும்பத்திலும் இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவையும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. யார் அந்த தகுதி உடையவர்கள், யார் தகுதி உடையவர்கள், யார் தகுதி அற்றவர்கள் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். இதில் தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும்போது கூடிய சீக்கிரம், அதுவும் இந்த மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை அவங்க ரெடி பண்ணுறாங்க. எதற்காக அப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி அளித்தாங்க. அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணும்போது நிறைய பெண்கள், நிறைய குடும்பத்தில் உள்ள நபர்கள், ஒரே குடும்பத்தில் உள்ள நபர்கள் வெவ்வேறு வங்கிகளில் அவங்களுடைய நகையை வச்சு நகைக்கடன் தள்ளுபடி இந்த மாதிரியான ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல பேர் அந்த மாதிரி ஏமாற்றுறாங்க. அதுக்கப்புறம் போலியான நகைகளை வைத்து நகையே இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்றத தமிழக அரசு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி தகுதி உடையவர்களுக்கு தான் இந்த 2026 தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே கூட்டுறவுத்துறைக்கு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க, அதுவும் தகுதி உடையவர்களுக்கான லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த தகுதி உடையவர்கள், நம்மளும் அந்த தகுதி உடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு அந்த என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, 5 சவரனுக்கு குறைவான நகையை நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது கூட்டுறவு வங்கிகள்லேயே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வச்சுருக்கணும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னால் எந்தெந்த வங்கிகள்னு பார்த்திங்க அப்படின்னா, மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், வேளாண்மை கடன் சங்கங்கள், மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், இந்த மாதிரி கூட்டுறவுத்துறை சார்ந்த வங்கிகளும் மற்றும் பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், இந்த மாதிரியான கிராமப்புறங்கள்லேயும் இருக்கும், நகரப்புறங்கள்லேயும் இந்த மாதிரியான வங்கிகள் இருக்குது. ஸோ இந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத மாற்றுத்திறனாளிக்கும் சிறுபான்மைய
சிறுபான்மையர் வந்து வைத்த நகைகள் வந்து வங்கிகளில் நீங்கள் நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த நகை கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தால் முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறுபான்மையருக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகும். இதே வந்து தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க லிஸ்ட்டை எடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகையை வைத்து குறைந்தது 1 வருட காலமாவது ஆயிருக்கணும். 1 வருஷம் வந்து ஃபுல்லாக ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய வங்கி கணக்கு எண் இது அனைத்தையுமே நீங்கள் சரிவர உங்களுடைய வங்கிகளில் கொடுத்துருக்கணும். அதாவது ஆதார் எண்ணுடன் கூடிய வங்கி பாஸ்புக், அதாவது உங்களுடைய வங்கி பாஸ்புக், வங்கியோட கணக்கில் உங்களுடைய ஆதார் எண்ணையும் வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அதே போல் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இப்போ வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, அதில் 4 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 4 நபர்களில் ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதோடு கூட உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து செக் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் யாராவது அரசு அதிகாரி இருந்தால், அரசாங்கத்திடம் வருமானம் வாங்கக்கூடியவராக இருந்தால், கூட்டுறவு வங்கிகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தது அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துபவராகவோ அரசு ஊழியராகவோ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. முக்கியமாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது சிறு குறு கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு, கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த தடவை ஆறுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அப்படின்றது இந்த தடவை கிடையாது. போன தடவை வந்து நம்ம எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி பெற்றாங்க. ஸோ இந்த தடவை அப்படின்றது எல்லாருக்குமே நகைக்கடன் இல்லாமல் குறிப்பிட்ட சிலருக்கு, அதாவது நகையை மீட்க முடியாத சூழலில் வருமானத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் மாதமே தேர்தலுக்கு முன்னாடியே கூட இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை வந்து அவங்க எடுத்து லிஸ்ட்டை வந்து ஒட்டுவாங்க. நம்ம எங்கே போய் அந்த லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எந்த வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ, எந்த வங்கிகளில் நம்ம வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கோமோ அந்த வங்கிகளில் நோட்டீஸ் போர்டில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை வந்து ஒட்டுவாங்க அப்படின்றதையுமே கூட்டுறவுத்துறை வங்கிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இதற்கான லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக போகுது. யார் யாருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்டு, இதற்கான அறிவிப்புமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாக போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி, இந்த வருடத்திற்கான நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.